எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானை போற்றி, தட்சிணாமூர்த்தியை போற்றி, குரு பகவானை போற்றி. மதிப்புமிகு சிம்மராசிக்காரர்களே, இவ்வருடம் யோகமான அனுகூலமான வருடமாக இருக்கும் என்றுதான் தாங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள். அதே நேரம் சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் இவர்களெல்லாம் நம்மளை சோதிக்கும் இடத்தில் இருக்கிறார்களே என்று அச்சத்தில் இருப்பீர்கள். அதே நேரம் உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதியும் அஷ்டமாதிபதியும் என்று சொல்லக்கூடிய வியாழ பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறது. திடீர் வருமானங்கள் வரக்கூடிய வருடமாக இருக்கும். தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கும். உங்கள் குடும்பத்தில் பல சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் தலைமையிலேயே சில நிகழ்வுகள், சுப நிகழ்வுகள் நடக்கும். கணவன் மனைவி குழந்தைகள் விஷயத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களை மாற்ற நேரும். ஜீரண உறுப்புகள் பாதிக்காத உணவுகளை உட்கொள்வது நல்லது. அடிக்கடி நீர்ச்சத்து குறைபாடுகள் ஏற்படும், நார்ச்சத்து குறைபாடுகள் ஏற்படும். ஆகவே நார்ச்சத்து உணவுகள், அதே மாதிரி நீர்ச்சத்து உணவுகள் இவரிடம் அதிகமாக எடுத்துக்கொண்டீர்களானால் உடல் உபாதையிலிருந்து தாங்கள் விடுபட முடியும். விவசாயிகளுக்கு இவரிடம் சற்று நல்லா இல்லை. விவசாயிகளுக்கு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. தொழிலாளர்களுக்கு இவரிடம் அலைச்சல், அவதி இதெல்லாம் கொடுத்தாலும் கடைசி நேரத்தில் நல்ல மதிப்பு கிடைக்கும். உத்தியோகஸ்தவர்கள் தேவையில்லாத இடத்திற்கு இடமாறி போக நேரும். அதே நேரம் வெளிநாடு சென்றவர்களுக்கு சரியாக வேலை அமையாமல் பல தடுமாற்றங்களை சந்திப்பார்கள். ஆகவே அவர்களும் சற்று கவனமுடன் இருப்பது நல்லது. இவர்களும் இரவு நேர பயணங்களை தவிர்த்தார்களானால் பல பிரச்சனைகளிலிருந்து, தொல்லையிலிருந்து விடுபட முடியும். பயணங்களில் சற்று கவனம் தேவை. பல பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. பொது பொறுப்புகளில் தலையிட்டால் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு இவ்வருடம் சற்று சோதனையான வருடமாகத்தான் இருக்கும். பல சோதனையிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பதுதான் உண்மை. இவர்கள் சிதம்பரத்தில் உள்ள